அவ்வளவு ரத்தத்தோட குள்ளத்தோட பத்துக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் வெட்டி போட்டானுங்கண்ணா. திட்டுனால என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டியடா, எங்க வீட்டாண்ட வந்து சண்டை போட்டியடா, தைரியமா இப்ப வாடா அப்படியே அறுத்து எடுத்தானுங்கண்ணா. இந்த கெஞ்சாவை காட்டித்தானே எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வெட்டிட்டான் அந்த பையன். வெட்டினா கூட பரவாயில்ல, நான் ஒரு கையில பிடிச்சுன்னு உடலே இல்லைன்னா அந்த பையன் அப்படியே ஈத்தா அறுத்துட்டானா. முன்விரோதம் காரணமாக கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் மனைவியின் கண்முன்னே இளைஞரை துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்துள்ளனர். கொலையை நேரில் பார்த்த அவரது மனைவி சொன்ன தகவல்தான் அம்பத்தூர் போலீசாரை அதிர வைத்துள்ளது. கொலை நடந்தது எப்படி, விரிவாக பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் அடுத்த காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். தூய்மை பணியாளரான இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் கணவர் சீனிவாசன் அவரது உறவினர் வினோத் என்பவருடன் சேர்ந்து கொண்டு அருணாச்சலத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மீண்டும் வந்த அவர்கள் கஞ்சா அடிக்க வெளியே போகலாம் வா என அருணாச்சலத்தை அழைத்துள்ளனர். இதனை நம்பி வெளியே வந்த அருணாச்சலத்திடம் எனது மனைவியை ஏன் திட்டினா என மீண்டும் சீனிவாசன் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அருணாச்சலத்தின் ஆணுறுப்பு, மார்பு, தோள்பட்டை உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் நிலை குலைந்து போன அருணாச்சலம் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்துள்ளார். இதனை பார்த்த அருணாச்சலத்தின் மனைவி ராணி அலறி அடித்துக் கொண்டு வீட்டின் உள்ளே சென்று கதவை பூட்டி கதறி துடித்துள்ளார். எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை சார். அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த அருணாச்சலத்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அருணாச்சலம் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் வினோத் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொடூர கொலை சம்பவம் அம்பத்தூர் காவல் நிலையத்தின் பின்புறம் தான் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொலை செய்த நபர்கள் மீதும் போலீசார் மீதும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொலையான அருணாச்சலத்தின் மனைவி. எங்களுக்கு முன்னுரிமை கிடையாதுண்ணா. எங்களை போகும்போது வரும்போது எங்க மாமியாரை திட்டுவான், என்ன திட்டுவான்றதுனால எங்க வீட்டுக்கார போதில போய் பேசிடுச்சுண்ணா. திட்டுனால என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டியடா, எங்க வீட்டாண்ட வந்து சண்டை போட்டியடா, தைரியமா இப்ப வாடா அப்படியே அறுத்து எடுத்தானுங்கண்ணா. கொலமா படுத்தணும்தானா, ரத்த வெள்ளத்துலயே இருந்தானா. 4 பேர் இருந்தானுங்கண்ணா. 2 பேர் ஓட்டிட்டானுங்க, 2 பேர் தானே குத்துந்து ஆபரேஷன் கத்தி வச்சுன்னுக்குறானுங்கண்ணா. கைது செய்யப்பட்டுள்ள சீனிவாசன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதே போல சீனிவாசன் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் கூறப்படுகிறது. அதே போல வினோத் மீது 1000 விளக்கு காவல் நிலையத்தில் அடிதடி மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.